மக்களே, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக விடப்பட்டுள்ள எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் 2026இல் கரூரில் இறந்த 41 பேரை முன்னிட்டு சிபிஐ விஜய்க்கு 2-3 முறை சமன் அனுப்பி 2-3 முறையும் அவர் டெல்லிக்கு போயிட்டு வந்தார். இப்போ எலெக்ஷன் வேறு நெருங்கிக்கிட்டு இருக்கு. இந்த முறையும் சிபிஐ ஒரு சமன் அனுப்பியிருக்கு, டெல்லிக்கு வாங்கன்னு. விஜய் செம டென்ஷன் ஆகிட்டார். இவங்க வேணுன்னே நம்மளை பழி வாங்குறாங்க, அதனால் சிபிஐ கூப்பிட்டா இனிமேல் போகக்கூடாதுன்னு சொல்லி சிபிஐக்கு ஒரு மனு கொடுத்தார். எப்படி கொடுத்துருக்காருன்னா, என்னால் இப்போதைக்கு அங்கே வர முடியாது, எங்கே டெல்லிக்கு வர முடியாது. உங்களுக்கு தேவைன்னா சிபிஐ என்னுடைய வழக்கை சென்னை சிபிஐக்கு மாற்றுங்கள். எப்படி? சென்னை சிபிஐக்கு மாற்றுங்கள். அப்படி இல்லாட்ட எனக்கு 2 வாரம் கழித்து விசாரணை போடுங்க, இப்போதைக்கு வர முடியாதுன்னு சொல்லி திமுறா பதில் கொடுத்துருக்கார் சிபிஐக்கு. இந்த பதிலை கேட்டு சிபிஐ இன்னும் டென்ஷன் ஆகிட்டாங்க. இவனுக்கு ஐயோ பாவம்னு இந்த ஆளுக்கு விசாரணைன்னு போட்டு விசாரிச்சுக்கிட்டு இருந்தா ரொம்ப பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாயிட்டாங்க. இந்த சிபிஐ இந்த பதிலை பார்த்த உடனே டெல்லிக்கு உடனடியாக ஒரு மெயில் அனுப்பிட்டாங்க.